Hello students, இந்த ஸ்டாண்டர்ட்ல சாப்டர் 3 அல்ஜிப்ரா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷன்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜெனரல் ஃபார்ம் எப்படி எழுதுவோம்னா டூ வேரியபிள்ஸ்ல இருந்தா ax plus by plus c is equal to 0. அதே 3 வேரியபிள்னா ax plus by plus cz plus b is equal to 0. வேரியபிள்ன்றது என்னன்னா x y தான் நம்ம வந்து வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். இது ரெண்டு தான் டூ வேரியபிள்ஸ்க்கு ஜெனரல் ஃபார்ம், இது 3 வேரியபிள்ஸ்க்கு ஜெனரல் ஃபார்ம். எக்ஸாம்பிள் 3.1 பார்க்கலாம். தி ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 6 times his son age. 6 years, hence the age of father will be 4 times his son age. Find the percentage in years of the son and father. ஃபர்ஸ்ட் நம்ம பெர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். எப்பயுமே ஏஜ் கண்டுபிடிக்கணும்னா ப்ரெசன்ட் ஏஜ் வந்து நம்ம தெரிஞ்சாதான் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி எவ்வளோ, 4 இயர்ஸ் முன்னாடி எவ்வளோன்றது ஃபைன் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரெசன்ட் ஏஜ் நம்மளாதான் இப்போ எடுக்க போறோம். பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபாதரை வந்து எக்ஸ்ன்னு எடுக்க போறோம். எக்ஸ் இயர்ஸ். அதே வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் சன் வந்து என்ன எடுக்க போறோம், ஒய் இயர்ஸ்ன்னு எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, the father's age 6 times son age. அப்ப ஃபாதர்னா எக்ஸ், எக்ஸ் ஏஜோட எத்தனை டைம்ஸ் வந்துருக்கு, 6 times his son age. அப்ப 6 into y. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, 6 year hence the age of father will be 4 times his son age. அப்ப ஹென்ஸ்ன்றது ஆடு. அப்ப x plus 6 is equal to age of father will be 4 times his son age. அப்போ 4 times ஓட சன் ஏஜ மல்டிப்ளை பண்ணணும். இப்ப இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x is equal to 6y இருக்கா, அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்ப 6y plus 6 is equal to 4y plus 24. வேரியபிள்ஸ் ஒரு சைடும் நம்பர் ஒரு சைடும் எடுத்து எழுத போறோம். 6y minus 4y is equal to 24 minus 6. அப்ப 2y is equal to 18. இப்ப 18 என்ன கிடைக்கும், y is equal to 9. இப்போ y is equal to 9ன்றது வந்து yன்றது நம்ம யார் எடுத்தோம், சன்னு. அப்ப சன்னோட பெர்சன்டேஜ் என்ன வரும், therefore son's age is equal to 9 years and father's age வந்து என்ன கிடைக்கும், ஃபாதர்ஸ் ஏஜ் கண்டுபிடிக்கிறது தான் ஃபாதர்ஸ் ஏஜ். அப்ப 6 into yன்றது 6 into 9. அப்ப x is equal to 54 years. நெக்ஸ்ட் செகண்ட் சம் எக்ஸாம்பிள் 3.2 பார்க்கலாம். சால்வ் 2x minus 3y is equal to 6, x plus y is equal to 1. அதை வந்து நம்ம சால்வ் பண்றதுக்கு எலிமினேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 2x minus 3y is equal to 6. எலிமினேஷன் மெத்தட்னாலே அதே மாதிரி இருந்தா தான் கேன்சல் பண்ண முடியும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிட்டு செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணலாமா, 2ஆல போறோம். அப்ப 2x plus 2y is equal to 2 கிடைக்கும். அப்ப x சேமா வந்துருச்சு. அப்ப சிம்பிள் மாத்திக்கலாம், மைனஸ் மைனஸ் மைனஸ். பிளஸ்ஸா இருந்தா மைனஸா மாத்தணும், மைனஸ் இருந்தா பிளஸ்ஸா மாத்தணும். அப்ப பிளஸ் 2x minus 2x கேன்சல் ஆயிரும், மைனஸ் மைனஸ் பிளஸ் பண்ணணும், 5y பிக்கர் நம்பர் மைனஸ் 3. இப்ப இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா பிளஸ் மைனஸ் 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 பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் வந்து பிளஸ். அப்ப y is equal to minus 4/5 தான் ஆன்சர். இப்ப இந்த y is equal to minus 4/5 வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணலாமா, y is equal to minus 4/5 in ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, 2x minus 3 into y பதிலா தான் minus 4/5 is equal to 6. அப்ப சால்வ் பண்ணா கிடைக்கும் 2x plus 12/5 is equal to 6. 2x x தான் ஃபைண்ட் பண்ண போறோம். அப்ப 6 minus 12/5. 2x is equal to 30 minus 12 எவ்வளோ, 12/5, 18/5. இங்க நம்மளுக்கு 2x இருக்கா. அப்ப 2x தான் நம்மளுக்கு ஃபைன் பண்ணணும். அப்ப 18/5, 2 இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும், 1/2 மாறும். இப்ப 9, x is equal to 9/5. இதான் ஃபைனல் ஆன்சர்.
Next example 3.3. 3x minus 2y plus z is equal to 2x plus 3y minus z is equal to 5. x plus y plus z is equal to 6. இப்போ ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஈக்குவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 2 சால்வ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ரெண்டையும் சால்வ் பண்ணி வர ஆன்சர் தான் நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல யூஸ் பண்ண போறோம். 3x minus 2y plus z is equal to 2ன்றதா ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் 2x plus 3y minus z is equal to 5. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்ண போறோம். இப்போ 3x minus 2y plus z is equal to 2. நெக்ஸ்ட் 2x plus 3y minus z is equal to 5. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 5x. இது ரெண்டையும் போனோம்னா மைனஸ் பிளஸ் மைனஸ் பண்ணணும், பெரிய நம்பர் சைன் 3, அப்போ 1. இது கேன்சல் ஆயிரும். அப்போ இட்ஸ் ஈக்குவல் டு 7. இது ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆட் 2 and 3. தேர்ட் ஈக்குவேஷன் எது, நம்ம கொஸ்டின் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இதுதான். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ண போறோம். 2x plus 3y minus z is equal to 5. x plus y plus z is equal to 6. இப்போ சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், 3x plus 4y is equal to 11. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ரெண்டையும் நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இந்த ஈக்குவேஷனை 3ஆல மல்டிப்ளை பண்ணி பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனை 5ஆல மல்டிப்ளை பண்ணலாம், இல்லைன்னா ஒய்க்கு வேல்யூ ஈக்குவலா இருக்குது. இந்த ஈக்குவேஷனை மட்டும் ஃபோர்த் ஈக்குவேஷனை மட்டும் என்ன பண்ண போறோம்னா நம்ம 4ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். 4ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 4 into 5 20x plus 4y plus 28. இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ற மாதிரி கிடைக்குதா நம்மளுக்கு, மைனஸ்ல மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் மாற்றிட்டோம்னா என்ன கிடைக்கும், நெக்ஸ்ட் 3x வந்து 17x பிளஸ் 4y மைனஸ் 4y கேன்சல் ஆயிரும். 28ல 11 போச்சுன்னா 17. அப்போ 17x இஸ் ஈக்குவல் டு 17 னா x என்னது 1. 17 கேன்சல் ஆயிரும், x வந்து 1. x இஸ் ஈக்குவல் டு 1 தான் நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண போறோம்னா, ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல பண்ணலாம். நம்ம ஃபிஃப்த் ஈக்குவேஷன்ல பண்ண போறோம். ஃபிஃப்த் ஈக்குவேஷன்ல பண்ணா என்ன கிடைக்கும், 3 into 1 plus 4y is equal to 11. அப்போ 4y is equal to 11 minus 3ன்றது 8. இப்போ y is equal to 2 ஆன்சர் கிடைக்குது நம்மளுக்கு. is equal to என்ன சொல்லியிருக்காங்க, 2ன்றது கிடைச்சிருக்கு. அப்போ இந்த x is equal to 1, y is equal to 2ன்ற வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல மேலே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ நம்ம வந்து சப்ஸ்டியூட் x is equal to 1, y is equal to 2 in third equation. X plus y plus z is equal to 6. அப்போ 1 plus 2 z is equal to 6. அப்போ சால்வ் பண்ணும்போது z is equal to 6 minus 3. அப்போ z is equal to 3. Therefore x is equal to 1, y is equal to 2, z is equal to 3. இதான் ஃபைனல் ஆன்சர்.